தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தான் அரசியலுக்கு வராதது பற்றி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் பதிலடி கொடுத்துள்ளார். திமுக மிரட்டியதால் தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்று ஆதவ் அர்ஜுனா கருத்து தெரிவித்தார். இதற்கு காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று அவருக்கு நடிகர் ரஜினிகாந்த் பதிலடி கொடுத்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா உண்மைக்கு மாறான கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதை கண்டித்து எனக்கு குரல் கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கரூர், ஈரோடு, நாகை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்களை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் கரூர், ஈரோடு, நாகை மற்றும் விருதுநகர் மாவட்ட எஸ்பிகளை தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்து இருக்கிறது. தேர்தல் தொடர்பான வேறு எந்த பணியிலும் அவர்களை ஈடுபடுத்தக்கூடாது. இந்த இடமாற்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது. கரூர் எஸ்பியாக TN ஹரிகிரண், ஈரோடு எஸ்பியாக TV கிரண் ஆகியோரும், நாகை எஸ்பியாக சுர்ஜித் குமார், விருதுநகர் எஸ்பியாக ஸ்ரீநாதா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க தமிழக மக்கள் முடிவு செய்துவிட்டனர் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு கண்டித்து தமிழகம் முழுவதும் NDA கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்காக 525 வாக்குறுதிகளை திமுக வெளியிட்டது. அதில் 1/4 கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொண்டனர். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, போதைப் பொருள், மது பழக்கம் அதிகரிப்பு, காவலர்களுக்கே பாதுகாப்பில்லா சூழல் என்ற நிலையில்தான் திமுக ஆட்சி நடந்தது. இப்போது மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் நேரம் வந்துவிட்டது என்று தெரிவித்தார். திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகள் கொடுத்தால் மட்டுமே ஏற்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக நிற்கிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சிக்கல் நீடித்து வருகிறது. இடதுசாரி கட்சிகள் கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகளை விட அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கின்றன. புதிய கட்சிகள் வந்திருப்பதால் தொகுதிகளை குறைத்துக் கொள்ளுமாறு திமுக கூறி வருகிறது. இதனால் இழுபறி நீடிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. இதிலும் உடன்பாடு எட்டவில்லை. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகள் என்ற தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியுடன் நிற்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி NDA கூட்டணியில் முதல்வர் ரங்கசாமி கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்ப்பதால் சிக்கல் எழுந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் NDA கூட்டணியில் இடம்பெற்றிருந்த NR காங்கிரஸ் அங்கு ஆட்சியில் உள்ளது. 2026ஆம் தேர்தலிலும் கூட்டணி தொடரும் வகையில் NR காங்கிரஸ் 16 இடங்களிலும், பாஜக 14 இடங்களிலும் என்ற வகையில் தொகுதி பங்கீடு முடிந்தது. இந்த நிலையில் இன்று நடைபெறிருந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்திருந்தார். முதல்வர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை. எனவே அவர் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். NR காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகளை கேட்பதாகவும், லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தொகுதி ஒதுக்க எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கூறப்படுவதால் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. கரூர் வழக்கில் டெல்லி CBI அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கரூர் மக்கள் சந்திப்பு கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் டெல்லி CBI முன்பு 3 முறை ஆஜராகி விளக்கம் அளித்தார் தவேக தலைவர் விஜய். இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் கரூர் தொகுதி MLAவுமான செந்தில் பாலாஜிக்கு CBI சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி டெல்லி CBI அலுவலகத்தில் இன்று காலை ஆஜரான செந்தில் பாலாஜி அதிகாரிகள் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளித்தார். தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் நிலையில் கரூர் வழக்கு விறுவிறுப்படைந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது.
போர் பாதிப்புக்குள்ளான துபாய், அபுதாபி போன்ற நகரங்களில் நட்சத்திர ஓட்டல்கள் 70% வரை சலுகை அறிவித்துள்ளன. ஈரானின் தொடர் ட்ரோன் தாக்குதலால் துபாய் விமான நிலையம் பெரும் சேதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இதனால் வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் விமான சேவை பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் வருகை குறைந்த நிலையில் துபாய், அபுதாபி போன்ற நகரங்களில் நட்சத்திர ஹோட்டல்கள் பெரும் சலுகைகளை அறிவித்துள்ளன. இந்திய ரூபாயில் 16,000 வரை சலுகை அறிவித்துள்ளது. சுமார் 70% அளவுக்கு சலுகைகளை ஹோட்டல்கள் அறிவித்திருக்கின்றன. தனியார் கொரியர் மற்றும் லாஜிஸ்டிக் நிறுவனங்களுக்கு நிகராக இந்திய அஞ்சல் துறையில் 24 மணி நேர ஸ்பீட் போஸ்ட் பிரீமியம் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த புதிய பிரீமியர் சேவையின் மூலம் பயனர்கள் 24 மணி நேரத்தில் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது 24 மணி நேர ஸ்பீட் போஸ்ட், 48 மணி நேர ஸ்பீட் போஸ்ட் மற்றும் 24 மணி நேர ஸ்பீட் போஸ்ட் பார்சல் போன்ற முக்கிய சேவை பயன்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது. சேவைகளுக்கான பயன்பாடு முதலில் முக்கிய நகரங்களான டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் போன்ற நகரங்களில் தொடங்கப்படும் என்றும் அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த வசதி மற்ற நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுவது மம்தா பானர்ஜிக்கு பின்னடைவையும் பாஜகவுக்கு சாதகத்தை அளிக்கும் என்று தெரிய வந்துள்ளது. 294 தொகுதிகளை கொண்டுள்ள மேற்கு வங்கத்தில் பொதுவாக பல கட்ட தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. இது ஆளும் திரிணாமுல் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. பல கட்ட தேர்தலால் மம்தா பானர்ஜி வெற்றி கனியை பறித்து வந்தார். அதற்கு இந்த முறை முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. 2 கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பாஜக கூடுதலாக பிரச்சாரம் செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.